வாங்க வீடியோக்குள்ளே எங்கள் தோட்டத்தில் என்னென்ன செடி நட்டு இருக்குன்னு காட்டுறேன். வாங்க இயற்கையாக இந்த சவுச்சவு வந்து எப்படி நட்டு செடி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். வாங்க வீடியோ இதை பாருங்கள். இது நட்டு வச்சு 2 மாதம் ஆகுதுங்க. செடி எம்மன் தூரம் வளர்ந்து வந்துருக்கு பாருங்க. அந்த கொடி வளர்ந்துருக்கா, செடி தெரியுதா? வாங்க பாருங்கள். அடுத்தது கத்திரிக்காய் செடி. கத்திரிக்காவை பாருங்கள். கத்திரிக்காவை பாருங்கள், நல்லா இருக்கா? இதுங்க பேச்சு காட்டினா குட்டியாக இருக்குது. நிறைய காய்ச்சிச்சிங்க அந்த கத்திரிக்காய். நல்லா இருக்குங்க. எண்ணெய்க்காய் போட்டோம்னா நல்லா இருக்கும். கத்திரிக்காவை குட்டி குட்டியாக நல்லா அழகாக இருக்குங்க. இது மேலெலாம் முள்ளுங்க, பெரிக்கவே முடியல, குத்துது. வாங்க சுண்டைக்காய் பாருங்கள். இதிலே கத்திரி செடியிலே சுண்டைக்காய் செடி நட்டு வச்சுங்க. அது பாருங்கள், சுண்டைக்காய் மொத காய் வைக்குதுங்க. சுண்டைக்காய் செடி அடுத்தது மிளகாய் செடி. நம்ம மிளகாலாம் வச்சுருக்கோம் இல்லையா, நம்மளுக்கு எப்போனா தேவைன்னா பச்சை மிளகா ஒன்றுன்னா செடி நட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் காய்ச்சிச்சுன்னா இப்போ தான் நட்டு இருக்கேன். பூ பூக்குது. தக்காளி கன்று பாருங்கள். தக்காளி இப்போ தான் பூ எடுக்குது. அப்புறம் இது என்ன பூன்னு பார்க்குறீங்களா? இதுதான் மஞ்சள் பூ. பூன்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம கனகாமரம்லாம் சொல்லுவோம் இல்லையா, மல்லிப்பூ கனகாமரம்லாம். இது மஞ்சள் கலர். சூப்பராக இருக்குது பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்குங்க இந்த பூவும். கொய்யா மரத்துக்கு வாங்க எப்படி இருக்குது பாருங்கள். கொய்யாக்காய் இப்போ தான் காயாக இருக்குது, இன்னும் பழுக்கலை. எங்கள் தோட்டத்தில் இத்தனி வகையான இங்கே பாருங்கள். அடுத்தது மாங்கன்று இப்போ தான் வச்சுருக்கேங்க. தோட்டத்தில் கன்று இப்போ தான் உற்பத்தி ஆகுது. என்னென்ன இயற்கையான உபயோகம் செய்கிறோம் பாருங்க. வாழை மரத்தை பாருங்கள். அடுத்தது வாழை மரம் நிறைய கொலை தள்ளிச்சுங்க. தள்ளிச்சு அதெல்லாம் வெட்டி எடுத்துட்டேன். வாங்க வாழை கொலையை காட்டுறேன் பாருங்க. இது மஞ்சள் வாழைப்பழம் இதுங்க. இப்போ வாழைக்காயை காட்டுறேன் பாருங்க. வாங்க இது பிடிச்சிருந்தா லைக் போடுங்கப்பா, சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கப்பா.